ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுரக்காய் தயிர் பச்சடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. சுரக்காய் ஒன்று எடுத்துகிட்டு பீல் பண்ணிக்கலாம். பீல் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். சுரக்காய் வீக்லி 2 days யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லதுங்க. நம்மளோட பாடி டெம்பரேச்சரை நல்லாவே மெயின்டைன் பண்ணும். ஹீட்டு நல்லா குறைக்கும். சுகருக்கு எல்லாம் ரொம்பவே நல்லது. நல்ல நீர் சத்துள்ள காய். அதனால் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும். பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போது பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. ஒரு வாணலியில் 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். 3 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதை சேர்த்து வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வதங்கிடும். கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நம்ம சைடில் ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி அம்மியில் வச்சு நல்லா நசுக்கிடலாம். 1-2மா நல்லா நசுக்கிட்டோன்னா இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இதையும் அந்த தாளிப்போடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். வதக்கிட்டு சுரக்காவை இதோடு சேர்த்துக்கலாங்க. மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டோன்னா நல்லா பச்சை வாசனைலாம் போயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சுட்டோன்னா நம்மளோட சுரக்காய் தயிர் பச்சடிக்கு சுரக்காய் ரெடி ஆகிடுங்க. ஒரு பாத்திரத்தில் தயிர் எடுத்துக்கலாம். தயிர் எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் நம்மளோட சுரக்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இந்த தயிரோடு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட சுரக்காய் தயிர் பச்சடி ரெடி. இந்த தயிர் பச்சடி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் அப்படியே கூட ஒரு பவுலில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாதத்தோடையும் சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கிட்ஸுமே இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். சூடான சாதத்தோடு நாங்கள் இப்போது சாப்பிட போகிறோம். சூப்பராக இருக்குது. யம்மி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.